என் பேர் துரைப்பாண்டி. எங்கள் அம்மா பேர் வந்து அஞ்சலை. அவங்க வந்து வயசு என்ன ஒரு 45 ஆகுது. அது மாத்திரை வாங்கி இங்கே வந்து சாப்பிட்டதுனால இப்போ வந்து 2வது மாதம் வாங்கி சாப்பிட்றோம். ஒரு பக்கமாக வீங்கி இருந்தது. இப்போ பரவாயில்ல, பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. முதையோட இப்போ நல்லா இருக்காங்க. அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கழுத்தை வலிக்குது, முழுங்க முடியல அப்படின்னாங்க. அம்மாவுக்கு ஏற்கனவே தைராய்டு இருந்தது. அதனால் தைராய்டாக இருக்குமோ அப்படின்ட்டு நாங்கள் கவனிக்காமல் விட்டோம். அப்புறம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு அப்புறம் வலிக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கு இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னாங்க. அப்புறம் போய் பார்த்துட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம். 2 ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அப்புறம் திரும்பி வலிக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கே வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டதில்ல பரவாயில்ல. நான் சின்ன வயசாக இருக்குள்ளேயே அம்மாவுக்கு தைராய்டு இருந்தது. அம்மா தைராய்டு 2 ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஒரு கடத்துக்கு மேலே வலி தாங்க முடியல அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டு போய் காமிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கேன்சராக இருக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது நார்மலாக தான் இருந்தது. இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், பண்ணோன்னா நார்மலாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் திரும்பியும் அது பழைய மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வீட்டில் வந்தாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் ஆகி அப்புறம் திரும்பி பழைய மாதிரி ஆகிடுச்சு. திரும்பி வலிக்குது அப்படின்னு போய் பார்த்ததுக்கு திரும்பி கேன்சர் கட்டியிருக்கு அப்படின்ட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அப்பா ஏதோ வீடியோவில் ஃபேஸ்புக்கில் ஏதோ பார்த்துருக்காரு. அப்புறம் அப்பாவை தான் வந்து வாங்கிட்டு வந்தார்.